இந்த மாதிரி அந்த லீவ்ஸ்க்கு கொடுத்துட்டு இதுக்கு ஒயிட் அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ணி நான் அடிச்சிருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்டருக்கு நான் இதில் என்ன கொடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெட் ஷேட் வச்சு நான் இதுக்கு அவுட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிங்க் ஷேட் லீவ்ஸ்க்கு க்ரீன் கொடுத்துட்டு அந்த பெட்டல்ஸ்க்கு நான் ரெட் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி பிங்க் ஷேட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த பார்டருக்கு நான் இப்படி டார்க் ரெட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டார்க் ரெட் கொடுத்து அந்த பெட்டல்ஸை நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஃப்ளவரோடைய பெட்டல்ஸை ஹைலைட் பண்ணி கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பெட்டல்ஸை ஹைலைட் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மிச்ச ஷேப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன கொடுத்துக்க போகிறேன்னா பிளாக் தான் கொடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கு நான் வேறு ஏதாச்சும் கலர் கொடுத்து இதை மாதிரி பார்டர் கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் பேலட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிங்க் அடிச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லை ரெட் அண்ட் டிப்பில் ஒயிட் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரஷ்லேயே எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கில் பிளெண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இப்போது இந்த இடத்துல அன்ஈவனாக ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். அவுட்புட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோக் லைன்ஸ் மாதிரி ரெட்டில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டாக இந்த ப்ரௌன் மேங்கோ டிசைன் அண்ட் இந்த ரெட் டிசைனுக்கு நான் ஒயிட் வச்சு பார்டர் கொடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு அகெயின் நான் டிப்பில் இப்படி ஒயிட் கலர் எடுத்துட்டு ஸோ இதோட பார்டரில் நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுத்தோம்ல ஒரு பிளாக் கலரில், ஸோ பிளாக்கு அதுக்கப்புறம் மிச்ச கலர்ஸில் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் டார்க் ஷேடாக இருக்கிறப்போ நீங்கள் ஒயிட் கொடுக்கலாம், லைட் ஷேடாக இருக்கிறப்போ நீங்கள் பிளாக் கொடுக்கலாம். மிச்சப்படி இந்த ரெட் ரோஸ் கலர் அந்த மாதிரி கலர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஒயிட் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை பிளாக் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்து நாங்கள் அவுட்டர் லைன் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அகெயின் திரும்ப இந்த பக்கம் இருந்து கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து நான் இங்கே இப்படி பார்டர் லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஈவனாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இடத்துல அன்ஈவனாக தெரியுதுன்னா அந்த இடத்துல டிப்பில் லைட்டாக கலர் எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஈவனாக இருக்கா? இந்த இடத்துல இந்த மேங்கோ டிசைன்லாம் நல்லா கொஞ்சம் பெண்ட் மாதிரி தெரிஞ்சால் நல்லா இருக்குங்கிறதுனால ஒயிட் எடுத்து நீட்டாக அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ரெட்டுக்கு நான் ஒயிட் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு நல்லா டிப்பில் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா?
ஸோ கலர்ஸ் நீங்கள் டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் எடுக்கும் போது அப்பப்போ ப்ரஷஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலரில் நீங்கள் டிப் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணும் போதும் ஏதாவது கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பார்டர் லைனை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே டிப் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அகைன் இதிலேருந்து இப்படி கொண்டு வந்துடுறேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ப்ராடாக கொடுக்குறேன். ஏன்னா லைட்டாக கொடுத்தா அந்த ரெட்டுக்கு அந்த ஒயிட் ப்ராடாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஈவனாக பெயிண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒயிட்டை ப்ராடராக கொடுத்து அந்த இடத்துல நான் கொஞ்சம் அந்த ரெட்டை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இடத்துல நீங்கள் எக்ஸஸாக பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்டர் லைன்ஸ் கொடுக்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்டர்ஸ் வச்சு நீங்கள் போடும்போது இது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்.